ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பிரியாணி அப்படிங்கிறது ஒரு எமோஷனோ, அதே மாதிரி தான் சீரக சம்பா சிக்கன் பிரியாணிங்கிறது உங்களுக்கு ஒரு தனி எமோஷன். எங்களை பொறுத்தவரையிலும் பிரியாணினா அது எப்பயுமே சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி தான். அதுவும் நாட்டுக்கோழியில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்க, சும்மா டேஸ்ட் வேற லெவல். சிக்கனை தனியாக வேக வச்சு பிரியாணி தனியாக செஞ்சு அதையும் இதையும் கலந்து போட்டு அப்படியெல்லாம் செய்வாங்க. மசாலாவோட அந்த சிக்கனும் ரைஸும் சேர்ந்து வெந்து அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மனம் வரும் பாருங்க, சத்தியமாக ஹெவன்லி ஃபீலிங். இதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த சீரக சம்பா நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 2 ஃபுல் பூண்டை நான் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 2 கொத்து புதினா பறித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். புதினாவை பறித்து நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு அன்னாச்சி மூக்கு, கொஞ்சம் சின்ன துண்டு கல்பாசி, கொஞ்சம் பட்டை, 3 மராட்டி மூக்கு, 3 லவங்கம், இதெல்லாம் இதோட சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தோட சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துடுறேன். எப்பயுமே பிரியாணியோட கொஞ்சம் நெய் சேர்த்துனா அது நல்லா மணமாக இருக்கும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அன்னாச்சி முக்கு, உங்களுக்கு வேணால் 2 கூட போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3லேருந்து 4 மராட்டி முக்கு போட்டுருங்க. அடுத்ததாக 2 பிரியாணி இலை இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு பொரிச்சது இது கூட சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு பெரிய பச்சை மிளகாயை நான் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரல இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். ஆக்சுவலி நான் முழு மசாலாவே இதில் போடாமல் இதில் கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். எதுக்குன்னா இதை வச்சு அப்படியே சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு. இதே மசாலாவை அப்படியே நம்ம சிக்கன் கிரேவிக்கு போட்டு செஞ்சாலுமே அது சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவை நான் இன்னொரு நாள் போடுறேன். இப்போ இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போயிட்டு இது இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு இந்த மசாலா பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லையா, இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி நல்லா வாசம் வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் கொடுக்குறது. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சு வருதுன்ட்டு இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியை போடுங்க, அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. இந்த தக்காளியை நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுருங்க. அது மசிஞ்சு வெந்து வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் இங்கே காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஹீப் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் எங்கள்கிட்ட ஒரு முழு டீஸ்பூன் நிறக்க கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வேறு எந்த ஒரு பிரியாணி மசாலையும் சேர்க்கல.
நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிரியாணி மசாலா சேர்க்குற மாதிரி இருந்தால் கரம் மசாலா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த காரம் அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விஷயம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தயிர் சேர்த்தோன்னா வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்ததாக இது கூட சிக்கன் பீசஸை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் எப்பயுமே சிக்கன் வாங்க போகும்போது பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி லெக் பீஸ்லலாம் வந்து கோடு கோடாக போட்டு கொடுப்பாங்க. அப்படி போட்டு இந்த லெக் பீஸை வேக வச்சோன்னா அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கி ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோட சேர்றதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 புதினா இலை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு அதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் கோட்டையே அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் எப்படி நல்லா கொதிச்சு வருதுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவேன். நான் வந்து 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீரக சம்பா ரைஸ் வந்து சேர்த்துடலாம். நான் இந்த சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்துட்டு ஒரு 300 கிராம் அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா 2 கொதி வர அளவுக்கு விடுங்க. அடுத்ததான் நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே தூவி விட்டு இதை நல்லா மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இதை 2 நிமிஷம் தம்மில் வச்சு எடுக்க போகிறேன். விசில் அடங்கி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வா, பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல. இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை வந்து கிளறும் போது வந்துட்டு நீங்கள் வந்து உடையாத மாதிரி பார்த்து கிளறணும். பிரியாணி செய்யும் போது சம்டைம்ஸ் அடியில் மட்டும் நிறைய மசாலாஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து எந்த பக்கம் மசாலா இருக்குது இல்லைங்கிறத பார்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த சிக்கன் பிரியாணிக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணியிருந்தேன்னா சிக்கன் ஃப்ரை அப்புறம் வந்துட்டு தயிர் பச்சடி செஞ்சுருந்தேன். சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணியிருந்தேன்னா நம்ம பிரியாணிக்கு அரைச்சுள்ள மசாலா அதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த மசாலா போட்டுட்டு அது கூட வந்து சிக்கன் போட்டு மசாலாலாம் போட்டு இது வந்து அப்படியே ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இது வந்து சூப்பராக இருந்தது இந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும்போது. இந்த சிக்கன் ஃப்ரை டீட்டெயில்டாக எப்படி பண்ணுறதுங்கிறது தனியாக ஒரு வீடியோவாக அடுத்து நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் ஒரே ஒரு மசாலா தான், அதை அரைச்சிட்டு 2 டிஷ் பண்ணிடுவோம். பிரியாணி வறுவல். இதுவே காலையில் மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கு அதே வறுவலை நம்ம வச்சு அதில் வந்து தோசை விட்டு சாப்பிட்டோன்னா அந்த நாள் முடிஞ்சது, அவ்வளோதான். இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.